வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. அன்பார்ந்தவர்களே, வாரத்தின் இந்த புனிதமான வெள்ளிக்கிழமை வேளையில் நம்மை அளவின்றி நேசிக்கும் இயேசுவின் திரு இருதயத்தின் நிழலில் நாம் அனைவரும் கூடியிருக்கின்றோம். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று தன் இருதயத்தை திறந்து காட்டி நம்மை அழைக்கும் ஆண்டவரின் அன்பு எத்தகையது! வெள்ளிக்கிழமை நம் மீட்புக்காக தம்மையே பலியாக்கிய இயேசுவின் மட்டற்ற அன்பை நாம் தியானிக்கும் உன்னத நாள். எங்கே 2 அல்லது 3 பேர் என் பெயரால் கூடுகிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்று இயேசு வாக்குறுதி அளித்திருக்கிறார். நாம் ஒரு குடும்பமாக இணைந்து ஜெபிக்கும் போது அந்த திரு இருதயம் நம் இல்லத்தின் நடுவில் ஒரு குடும்ப உறுப்பினராகவே வந்து அமர்ந்து கொள்கிறது. உங்கள் வீட்டின் வறுமையிலும் நோயிலும் கவலையிலும் உங்கள் பாரத்தை சுமக்கும் ஒரு தந்தையாகவும், உங்கள் கண்ணீரை துடைக்கும் ஒரு தாயாகவும், உங்களுக்கு பக்க பலமாய் நிற்கும் ஒரு சகோதரனாகவும் நம் குடும்பத்தோடு அவர் ஒன்றித்து விடுகிறார். அன்பார்ந்தவர்களே, உங்கள் குடும்பத்தில் அமைதி இல்லையா? பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்கவில்லையா? பொருளாதார சுமைகள் உங்களை அழுத்துகிறதா? கலங்காதீர்கள். எங்கே குடும்ப ஜெபம் நடக்கிறதோ அங்கே சாத்தானின் சக்திகள் நுழையவே முடியாது. இயேசுவின் திரு இருதயம் உங்கள் இல்லத்தின் வாசலில் ஒரு கேடயமாக நின்று உங்களை பாதுகாக்கும். இன்று இந்த தருணத்தில் உங்கள் குடும்பத்தையே அந்த திரு இருதயத்திற்கு அர்ப்பணியுங்கள். நம்பிக்கையோடு ஜெபியுங்கள். இன்று நாம் ஏறெடுக்கும் இந்த ஜெபம் உங்கள் இல்லத்தின் சூழலையே மாற்றப் போகிறது. இதோ முழுமையான விசுவாசத்தோடு அந்த திரு இருதயத்தின் பேரன்பில் நம்மை இணைத்துக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய ஜெப கோரிக்கைகளை கீழே உள்ள கருத்து பகுதியில் எழுதுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். அன்பே உருவான ஆண்டவரே, உமது திரு இருதயத்திலிருந்து வழியும் அளவற்ற அருளுக்காகவும் இரக்கத்திற்காகவும் உம்மை போற்றுகிறோம். இந்த இனிய வெள்ளிக்கிழமை காலை வேளைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். சிலுவையில் எங்களுக்காக பிளக்கப்பட்ட உமது திரு இருதயம் இன்றும் எமது புகலிடமாக இருக்கிறதே, அதற்காக உமக்கு கோடி நன்றிகள். இன்றைய நாள் முழுவதும் நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு பணியையும் உமது அன்பின் நெருப்பால் ஆசீர்வதியும். உமது இதயத்திற்கு உகந்த பிள்ளைகளாக நாங்கள் வாழவும், தீய எண்ணங்கள் எங்களை அணுகாதபடி உமது திரு இரத்தத்தினால் எங்களை முத்திரையிட்டு பாதுகாக்கவும் உம்மை வேண்டுகிறோம். எங்கள் குடும்பங்களின் அரசே இயேசுவே, இதோ எங்கள் குடும்பங்களில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினரையும் உமது புனிதமிக்க திரு இருதயத்திற்கு இன்று அர்ப்பணிக்கின்றோம். உமது திரு இருதயத்தின் படத்தில் வாக்குறுதி அளித்தது போல எங்கள் இல்லங்களில் நீர் அரசராக வீற்றிருந்து எங்களை வழிநடத்துவீராக. குடும்ப உறுப்பினர்களிடையே இருக்கும் பகைமை, கோபங்கள் மற்றும் சண்டைகள் மறைந்து கிறிஸ்துவின் உண்மையான அன்பு நிலைத்திருக்க செய்தருளும். எங்கள் இல்லங்களில் அமைதி, ஒற்றுமை மற்றும் மகிழ்ச்சியை நிலைநாட்டும். எமது கவலைகள் அனைத்தையும் உமது இருதயத்தில் சமர்ப்பிக்கின்றோம். எமது பாரத்தை ஏற்றுக்கொண்டு எமது சுமைகளை நீர் தாங்கிக் கொள்ளும். இரக்கமே வடிவான ஆண்டவரே, எமது குடும்பத்தின் பொருளாதார தேவைகள், ஆரோக்கியம் மற்றும் அன்றாட வாழ்வாதாரத்தை உமது ஆசீர்வாதத்திற்கு ஒப்படைக்கிறோம். குறிப்பாக குழந்தை பாக்கியத்திற்காக நீண்ட நாட்களாக ஏங்கி தவிக்கும் அன்பு தம்பதியினரை உமது திரு இருதயத்தின் கனிவான பார்வைக்கு கொண்டு வருகிறோம். அவர்கள் அனுபவிக்கும் மனவேதனைகளையும் ஏளனங்களையும் நீர் அறிவீர். உமது வல்லமையால்
அவர்களது இல்லத்தில் ஒரு மழலை சத்தம் ஒலிக்க செய்தருளும். ஆரோக்கியமான குழந்தையை அவர்களுக்கு கொடையாக தந்து அவர்களின் வாழ்வை பூரிக்க செய்யும். ஞானத்தின் ஊற்றிய இறைவா, எங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உமது திரு இருதயத்தின் பாதுகாப்பில் வைக்கிறோம். அவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கவும், பாடங்களை புரிந்து படிக்கும் மேலான அறிவை பெற்றிடவும் அருள் புரியும். அலகையின் தந்திரங்களில் இருந்தும் அவர்களை திசை திருப்பும் தீய பழக்கங்களில் இருந்தும் அவர்களை பாதுகாத்து நற்பண்புகள் நிறைந்த பிள்ளைகளாக வளர்த்தருளும். அவர்களின் உள்ளங்களில் தெய்வ பயமும் உமது திரு இருதயத்தின் மீது பக்தியும் வளர செய்தருளும். மருத்துவரே, உமது திரு இருதயத்திலிருந்து வழிந்தோடிய இரத்தமும் தண்ணீரும் எங்களை கழுவி புனிதப்படுத்தட்டும். எமது உடலில் உள்ள தீராத நோய்கள், பரம்பரை சாப கட்டுகள், பில்லி சூனியம் போன்ற இருளின் சக்திகள் மற்றும் எங்களை அடிமைப்படுத்தி இருக்கும் பாவ பழக்கங்கள் அனைத்திலும் இருந்தும் எங்களுக்கு முழுமையான விடுதலையை தந்தருளும். கடன் பாரங்களால் தத்தளிக்கும் குடும்பங்களுக்கு ஒரு நல்வழியை காட்டி பொருளாதார உயர்வை தந்தருளும். வேலை வாய்ப்பு மற்றும் திருமண தடையால் வாடுபவர்களுக்கு உமது திரு இருதயத்தின் கருணையால் விரைவான ஆசீர்வாதத்தை தந்தருளும். எங்கள் பயணங்களின் வழிகாட்டியே, எமது அன்றாட பயணங்களிலும் உமது பாதுகாப்பு எங்களோடு இருக்கட்டும். விபத்துகள் மற்றும் தீங்குகள் எங்களை அணுகாதபடி தடுத்தருளும். எல்லாவற்றிற்கும் மேலாக உம்முடன் இணைந்து வாழும் ஜெப ஆற்றலை எமக்கு தாரும். நாங்கள் இணைந்து ஜெபிக்கவும், சோதனைகள் வரும்போது சோர்ந்து போகாமல் உமது திரு இருதயத்தின் அன்பை ஒரு கேடயமாக ஏந்தி கொள்ள எமக்கு கற்றுத்தாரும். இன்று நாங்கள் ஜெபித்த அனைத்து மன்றாட்டுகளையும், எமது உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கும் இரகசிய விண்ணப்பங்களையும் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு பதிலளிப்பீர் என்ற நம்பிக்கையோடு உம்மை போற்றுகிறோம். ஆமீன். இயேசுவின் திரு இருதயத்தை நோக்கி ஜெபம். இயேசுவின் திரு இருதய நேசமே, உமது சிநேகம் என் இருதயத்தில் பற்றியெரிய செய்தருளும். இயேசுவின் திரு இருதயத்திடனே என்னை திடப்படுத்தி அருளும். இயேசுவின் திரு இருதய இரக்கமே, என் இருதயத்துக்கு மன்னிப்பு தந்தருளும். இயேசுவின் திரு இருதய பொறுமையே, என் இருதய குறைகளை பொறுத்தருளும். இயேசுவின் திரு இருதய அரசாட்சியே, என் இருதயத்தை உமது கைவசப்படுத்தி அருளும். இயேசுவின் திரு இருதய சித்தமே, என் மனதை ஆட்கொள்ளும். இயேசுவின் திரு இருதய பற்றுதலே, என் இருதயத்தை தகன பலியாக்கி அருளும். ஜென்ம மாசணுகாத கன்னி மரியாயே, இயேசுவின் திரு இருதயத்தை நோக்கி எங்களுக்காக மன்றாடும். ஆமீன். இயேசுவின் திரு இருதய ஜெபமாலை. கிறிஸ்துவின் ஆத்துமமே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திரு உடலை என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் இரத்தமே, என்னை திருப்தியாக்கும். கிறிஸ்துவின் திரு விழாவினின்று பாய்ந்தோடிய தண்ணீரை என்னை கழுவி அருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகள் எனக்கு ஆறுதல் தருவனவாக. ஓ நல்ல இயேசுவே, நான் கேட்பதை தந்தருளும். உமது திரு காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும். நான் உம்மிடமிருந்து பிரியாதிருப்பேனாக. என் கொடிய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். நான் சாகும்போது என்னை உமது புனிதர்களோடு சேர்த்து உம்மை புகழ அழைத்தருளும். ஆமீன். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். ஒன்றாவது,
திருச்சபையின் பகைவர்களால் அவருக்குண்டாகும் நிந்தைகளுக்கு பரிகாரமாக இயேசுவின் இனிய திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமுமுள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். இரண்டாவது, கிறிஸ்தவர்களிடமிருந்து அவருக்கு ஏற்படும் அவமானங்களுக்கு பரிகாரமாக இயேசுவின் இனிய திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமுமுள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். மூன்றாவது, நாம் அவருக்கு கொடுக்கும் நன்றிகேடுகளுக்கு பரிகாரமாக இயேசுவின் இனிய திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமுமுள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். நான்காவது, அனைத்து மக்களாலும் அவருக்குண்டாகும் நிந்தைகளுக்கு பரிகாரமாக இயேசுவின் இனிய திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 இயேசுவின் இனிய திரு இருதயமே
எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமுமுள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். ஐந்தாவது, திரு இருதயமே, மக்கள் அனைவரும் உம்மை அதிகமாக நேசிக்கும்படியாக. இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமுமுள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இயேசுவின் திரு இருதயம் எங்கும் நேசிக்கப்படுவதாக. எங்கள் இயேசுவே, இரக்கமாயிரும். திரு இருதயத்தின் நண்பராகிய புனித சூசையப்பரே, எங்களுக்காக மன்றாடும். இயேசுவின் திரு இருதயமே, உமது ஆட்சி வருக. எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். எனது ஜெபம், தவம், அன்றாட செயல்கள், இன்ப துன்பம் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். எனது இறுதி மூச்சு வரை உம்மை அன்பு செய்யவும் உம்மை மாட்சிப்படுத்தவும் வரம் தாரும். ஆமீன். இயேசுவின் திரு இருதய புகழ் மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாகிய இறைவாம், எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவாம், எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாகிய இறைவாம், எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய்மை நிறை மூவொரு இறைவாம், எங்கள் மேல் இரக்கமாயிரும். என்றும் வாழும் தந்தையின் திருமகனாம் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். கன்னி தாயின் திரு வயிற்றில் தூய ஆவியால் உருவான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவாக்காம் திருமகனோடு ஒரே பொருளாய் ஒன்றித்திருக்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அளவில்லா மாட்சிமை மிகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவனின் புனித ஆலயமாம் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அதி உன்னதரின் உறைவிடமாம் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவனின் இல்லமும் வானக வாயிலுமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பரம அன்பின் எரி உலையாக விளங்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நீதியும் அன்பும் இணைந்துரையும் இல்லிடமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நன்மை தனமும் அன்பும் நிறைந்தொளிரும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அனைத்து புண்ணியங்களும் புதையுண்டிருக்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அனைத்து புகழ்ச்சிக்கும் முற்றுமுறிய இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இருதயங்களுக்கெல்லாம் அரசும் மையமுமாகும்
இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஞானம், அறிவு கருவூலங்களுக்கெல்லாம் நிறையும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைமையின் நிறைவெல்லாம் உறையும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தந்தை, உம்மில் நன்கு பூரிப்படையும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உமது நிறைவினின்று நாங்கள் அனைவரும் பெற்று மகிழும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். என்றும் நிலை பெறும் குன்றுகளின் ஆலயமாக விளங்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பொறுமையும் மிகுந்த பரிவுமுள்ள இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மை வேண்டி மன்றாடும் அனைவருக்கும் வளமார்ந்த நிறைவளிக்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். வாழ்வுக்கும் புனிதத்துக்கும் ஊற்றாக இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் பாவங்களின் மன்னிப்புக்கு ஏற்ற பரிகாரமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நிந்தை அவமானங்களால் நிறைந்து வழிந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களால் நேர்ந்த மனநோவுகளினால் நொந்து வருந்தின இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். சாவையும் ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்திருந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஈட்டியால் குத்தி ஊடுருவப்பட்ட இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆறுதல் அனைத்திற்கும் ஊற்றாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் வாழ்வும் உயிர்ப்புமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் சமாதானமும் ஒப்புரவுமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பாவிகளுக்காக பலி பொருளான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மை நம்பி இருப்பவர்களின் ஈடேற்றமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மில் இறப்போரின் நம்பிக்கையாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனிதர் அனைவருடையவும் மட்டில்லா மகிழ்ச்சியாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, எங்களுக்கு செவிசாய் தருளும். கிறிஸ்துவே, எங்களுக்கு செவிசாய் தருளும். ஆண்டவர் இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவர் இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமுமுள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயத்தைப் போல் ஆகச் செய்தருளும். ஜெபிப்போமாக. தந்தாய், என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவாம், உம் திருமகனும் எங்களை ஈடேற்றுபவருமாக விளங்கும் இயேசு கிறிஸ்துவின் இருதயத்தை உம்மீது பற்றியெறியும் அன்பினாலும் எமது ஈடேற்றத்திற்கான அளவற்ற ஆர்வத்தினாலும் தாழ்ச்சி கீழ்ப்படிதலாலும் சாந்தம் அமைதியாலும் அளவற்ற பரிவாலும் பணிவிடைக்குரிய அன்பாலும் நிரப்பினீரே. உம் திருமகனது இருதயத்தின் இவ்வகையான மனநிலைகள் அனைத்தையும் நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அவைகளை எங்கள் இருதயங்களிலும் பிறப்பித்தருளுமாறு உம்மை கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். இயேசுவின் திரு இருதய நவநாள் ஜெபம். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் அகப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று திருவுள்ளம் பற்றி இருக்கிற திவ்ய இயேசுவே, தேவரீருடைய இருதயத்தினின்று உற்பத்தியாகி ஆராதனைக்குரிய உமது திருநாளில் உரைக்கப்பட்ட இந்த வாக்குத்தத்தங்களை நம்பிக்கொண்டு உயிருள்ள விசுவாசத்தால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தில்
அடியேன் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி தாழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்ளும் மன்றாட்டு ஏதென்றால், அவரவருக்கு வேண்டியதை உறுதியோடு கேட்கவும். சகல நன்மைகளுக்கும் பேறு பலன்களுக்கும் வற்றாத ஊரணியாகிய தேவரீருடைய இருதயத்தினின்று அல்லாமல் வேறே யாரிடத்தினின்று இதை கேட்கப் போகிறேன்? தயாள சம்பன்ன ஐஸ்வர்யங்கள் எல்லாம் அடங்கிய பொக்கிஷத்தில் அன்றி வேறெங்கே நான் இதை தேடப் போகிறேன்? தாமே பிரசன்னமாகிறதுமாய் நாங்கள் அவரிடத்திற்கு போக வழியுமாயிருக்கிற உமது திரு இருதய வாசலிடத்தில் வந்து தட்டாமல் வேறெங்கே நான் தட்டி கேட்கப் போகிறேன்? ஆகையால் என் நேச இயேசுவின் திரு இருதயமே, தேவரீருடைய தஞ்சமாக ஓடி வந்தேன். இக்கட்டு இடைஞ்சலில் என் ஆறுதல் நீரே, துன்பத் துயரத்தில் என் அடைக்கலம் நீரே, சோதனை தருணத்தில் எனக்கு ஊன்றுகோல் நீரே. தேவரீருக்கு சித்தமானால் அற்புதம் வேண்டியிருந்தாலும் நடத்தி இந்த வரத்தை எனக்கு தந்தருள்வீர் என்று நம்பி இருக்கிறேன். தேவரீர் சித்தம் வைத்தாலே போதும், என் ஜெபம் பிரார்த்தனைகள் அனுகூலமாகும். திவ்ய இயேசுவே, தேவரீருடைய நன்மை உபகாரங்களுக்கு நான் முழுவதும் அபாத்திரவான்தான். ஆகிலும் நான் இதனாலே அதைரியப்பட்டு பின்னடைந்து போவேன் அல்ல. தேவரீர் இரக்கத்தின் தேவனாகையால் துக்க மனஸ்தாபப்படும் தாழ்ச்சியுள்ள இருதயத்தை தேவரீர் தள்ளுவீர் அல்ல. உமது இரக்கமுள்ள கண்களால் எங்களை நோக்கி எருளும். என் நிர்பாக்கியத்தையும் பலவீனத்தையும் கண்ட மாத்திரத்தில் தேவரீருடைய கிருபை நிறைந்த இருதயம் எனக்கு இறங்காமற் போகாது. இரக்கமுள்ள திரு இருதயமே, என் விண்ணப்பத்தின் மட்டில் தேவரீர் என்ன தீர்மானம் செய்தாலும் சரியே. தேவரீரை நான் வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து சேவிக்க நான் ஒரு காலும் பின்வாங்குவேன் அல்ல. அன்புக்குரிய இரட்சகரே, ஆராதனைக்குரிய உம்முடைய திவ்ய இருதய தீர்மானத்திற்கு முழுதும் அமைந்து நடக்க நான் செய்யும் சுகிர்த முயற்சியை கிருபையாய் கையேற்றுக் கொள்ளும். நானும் சகல சிருஷ்டிகளும் இப்படி உமது சித்தத்தை நாடி நடந்து சதா காலத்திற்கும் இதை நிறைவேற்ற ஆசையாயிருக்கிறேன். ஆமீன். இயேசுவின் திரு இருதயத்திற்கு தங்கள் குடும்பங்களை ஒப்புக்கொடுக்கும் ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு நீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் அளவற்ற நன்மை தனங்களையும் நினைத்து நன்றி நிறைந்த நெஞ்சமுடன் உம்மை போற்றி புகழ்ந்து பாதம் பணிந்து வணங்குகிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள அனைவரையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை அன்புடன் ஆசீர்வதித்து எங்களுக்கு தேவையான அனைத்தையும் தந்துதவி இன்றும் என்றும் நாங்கள் உமது திரு இருதய நிழலில் இளைப்பார செய்தருளும். அன்பு இறைவா, எங்களில் யாராவது உமக்கு விரோதமாய் நடந்து உம்மை மனநோக செய்திருந்தால் அவரது குற்றத்திற்கு நாங்கள் மனம் வருந்தி பரிகாரம் செய்கிறோம். எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களை தயவாய் மன்னித்தருளும். இறைவா, உலகில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும், முதியோருக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், ஏழைகளுக்கும் அநாதைகளுக்கும் அடைக்கலமுமாயிருக்க தயை புரியும். நோயினால் வருந்துவோரின் அருகில் அமர்ந்து ஆறுதல் அளிப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை மிகுந்த அன்போடு நேசித்தீரே. எங்கள் குடும்பங்களில் உள்ள அனைத்து பிள்ளைகளையும் உம்மிடம் ஒப்படைக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அவர்களது இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பக்தியையும் வளர செய்யும். அவர்கள் அறிவிலும் ஞானத்திலும் வளர்ந்து நற்பண்புகளுடைய நல்ல பிள்ளைகளாய் வாழ்வில் சிறந்து விளங்க கிருபை செய்தருளும். அவர்களது வாழ்நாட்களில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் வழிகாட்டியாகவும் துன்ப காலத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி உம்மை மன்றாடுகிறோம். திவ்ய இயேசுவே, நாங்கள் எப்போதும்
உமது அன்பு பராமரிப்பில் வாழ்ந்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மில் இளைப்பார கிருபை செய்தருளும். ஆமீன். இயேசுவின் திரு இருதயத்திற்கு மனு குலத்தை அர்ப்பணித்தல் ஜெபம். கனிவுமிகும் இயேசுவே, மனு குலத்தின் மீட்பரே, பரிவோடு எங்களை கண்ணோக்கியருளும். இதோ உமது பீடத்தின் முன் நாங்கள் தாழ்ச்சியோடு முழந்தாளில் நிற்கிறோம். நாங்கள் உமக்கு சொந்தமானவர்கள். எப்பொழுதும் உமக்கு சொந்தமாயிருக்கவே ஆவலாயிருக்கிறோம். மேலும் நிறைவாக நாங்கள் உமக்கு சொந்தமாயிருக்கும்படிக்கு எங்களுள் ஒவ்வொருவரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு உமது மிகவும் பரிசுத்த இருதயத்திற்கு எங்களையே அர்ப்பணிக்கின்றோம். பலர் உம்மை அறிவதில்லை. மேலும் பலரோ உம்முடைய கட்டளைகளை புறக்கணித்து உம்மிடமிருந்து தங்களை முழுமையாக விலக்கிக் கொண்டு விடுகிறார்கள். மிகவும் கனிவுள்ள இயேசுவே, அவர்கள் மேல் இரக்கமாயிரும். அவர்கள் அனைவரையும் உமது மிகவும் பரிசுத்த இருதயத்திடம் ஈர்த்தருளும். இயேசுவே, உம்மிடம் இருந்து தங்களை ஒருபோதும் விலக்கிக் கொள்ளாமல் உம்மிடம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு மட்டுமே அன்றி உம்மை விட்டு அகன்று போன நன்றி கெட்ட பிள்ளைகளுக்கும் நீர் அரசராயிருப்பீராக. அவர்களும் முதலாய் எவ்வகை அவல நிலைக்கும் பசி துன்பத்துக்கும் இரையாகாதபடி விரைவில் தங்கள் தந்தையின் இல்லமாகிற வீடு திரும்ப அருள் புரிவீராக. தவறான எண்ணங்களால் நெறி தவறி செல்ல தங்களை விட்டு விட்டவர்கள் மீதும் உம்மிடமிருந்து தங்களை விலக்கிக் கொண்டு விட்டவர்கள் மீதும் கூட நீர் அரசராய் ஆட்சி செலுத்துவீராக. இவர்கள் எல்லாரையுமே உண்மை என்னும் துறைமுகத்துக்கும் விசுவாசத்தின் ஒருமைப்பாட்டிற்கும் அழைத்து கொண்டு வந்து சேர்த்தருளும். விரைவிலேயே ஒரே மேய்ப்பனும் ஒரே மந்தையுமே இருக்குமாறு அருள் புரிவீராக. இதுவரையிலும் உம்மை பற்றியோ உமது அன்பை பற்றியோ சிறிதும் கேள்விப்படாதவர்கள் மீதும் நீர் அரசராய் ஆட்சி செலுத்துவீராக. இவர்களுக்கு உம்மையே புலப்படுத்தி உமது அன்பின் அரசினுள் கொண்டு வந்து சேர்ப்பீராக. விசுவாச ஒளியை இன்னமும் பெறாமல் ஈடேற்ற நெறியினின்றும் மிக தொலைவில் இருப்பவர்கள் மீதும் நீர் அரசராய் ஆட்சி செலுத்துவீராக. இவர்களை இருளினின்றும் விரைந்து கைப்பற்றி உமது அரசின் அருள் ஒளிக்கு கொண்டு வந்து சேர்ப்பீராக. தெரிந்தெடுக்க பெற்ற மக்கள் என ஒரு காலத்திலே விளங்கியவர்களின் பிள்ளைகளை தனி பரிவோடு நோக்குவீராக. உமது ஈடேற்ற அருள் இவர்களது ஈடேற்றத்திற்கும் வாழ்விற்கும் என இவர்கள் மீது வழிந்தோடுவதாக. ஆண்டவரே, உமது திருச்சபைக்கு செழுமையும் பாதுகாப்பும் அமைதியும் அருள்வீராக. எல்லா மக்களினங்களுக்கும் அமைதியும் நெறிமுறையும் வழங்குவீராக. உலகின் ஒரு கோடி முனை முதல் மறுகோடி முனை வரையிலும் பின்வரும் பேரொலியே முழங்கும்படி அருள் புரிவீராக. ஈடேற்றம் அனைத்துக்குமே ஊற்றாக விளங்கும் தெய்வீக இருதயத்திற்கு புகழ், அதற்கே என்றென்றும் மகிமையும் வணக்கமும் உண்டாகுக. ஆமீன். இயேசுவின் திரு இருதயத்திற்கு தன்னை ஒப்புக்கொடுக்கும் ஜெபம். இயேசுநாதருடைய திரு இருதயத்துக்கு அடியேன் என்னை முழுவதும் கையளித்து ஒப்புக்கொடுக்கிறேன். என்னில் உள்ளதும் எனக்குள்ளதுமான சகலமும் அத்திரு இருதயத்தையே சிநேகித்து ஸ்துதித்து வணங்கும்படியாக என்னையும் என் உயிரையும் என் கிரியைகள் முதல் எனக்கு வரும் துன்ப வருத்தங்கள் சகலமும் அத்திரு இருதயத்துக்கு பாத காணிக்கையாக வைக்கிறேன். திவ்ய இருதயத்துக்கு முழுவதும் சொந்தமாயிருப்பதும் அதற்கு மனத்தாங்கள் வருவிக்க கூடிய சகலத்தையும் முழு மனதோடே அருவருத்து தள்ளி அத்திரு இருதயத்தின் மட்டில் எனக்குள்ள சிநேகத்தை காண்பிக்க சகலமும் செய்வேன் என்பதும் சற்றும் மாறாத என் தீர்மானமே. ஓ மதுரமான திரு இருதயமே, இனி மேலாக என் சிநேகத்துக்கெல்லாம் முற்றும் உரியவர் நீரே. என் உயிரின் ஏக காவல், எனது இரட்சணியத்தின் தளராத நம்பிக்கை நீரே. என் பலவீனத்தை தாங்கும் ஔடதம் நீரே. என் வாழ்நாட்களில்
நான் செய்யும் குற்றம் குறைகளை பரிகரிப்பவர் நீரே. என் உயிர் பிரியும் வேளையில் எனக்கு ஸ்திரமான அடைக்கலம் நீரே. ஓ தயாளம் நிறைந்த இயேசுவின் திரு இருதயமே, உமது பிதாவின் சமூகத்தில் நீரே எனக்காக மன்றாடி அவருடைய நீதியின் கோப அக்கினை என் மேல் விழாதபடி தடுத்தருளும். ஓ சிநேக பிரளயமான இயேசுவின் திரு இருதயமே, என் பலவீனத்தை பார்க்கையில் எனக்கு முற்றும் பயமும், உமது தயாளத்தை நினைக்கையில் எனக்கு முழு நம்பிக்கையும் வருவதினாலே என் நம்பிக்கையாவும் உமது பேரில் வைக்கிறேன். ஆனதினால் உமக்கு பிரியமற்றதும் விரோதமானது எதுவும் என்னிடத்தில் இருந்தால் அதை உமது சிநேக நெருப்பால் சுட்டரித்தருளும். நான் உம்மை என்றும் பிரியாமல் இருக்கும்படி உமது தூய சிநேகத்தை என் இருதயத்தில் பதிப்பித்தருளும். நான் உமது சொந்த அடிமையாக ஜீவிப்பதும் சாவதுமே என் சர்வ பாக்கியமாக செய்ய ஆசிப்பதினாலே என் பெயரை உமது திரு இருதயத்தில் எழுதி வைத்தருள்வீர் என்று உமது தயாள இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகிறேன் சுவாமி. ஆமீன். இரக்கத்திற்கான ஜெபம். எவனிடம் பிரசன்னமாயிருப்போமோ அவன் மட்டில் இறங்குவோம். எவன் மீது இரக்கமாயிருக்க திருவுளம் கொள்வாயோ அவன் மேல் இரக்கம் வைப்போம். என்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும். பாவியாகிய என் மீது இரக்கமாயிரும். அல்லேலூயா. நான் குடியிருக்கும் வீட்டின் மீது இரக்கமாயிரும். என் குடும்பத்தின் மீது இரக்கமாயிரும். என் பெற்றோர் மீது இரக்கமாயிரும். என் சகோதர சகோதரிகள் மீது இரக்கமாயிரும். என் பிள்ளைகள் மீது இரக்கமாயிரும். என் கணவன் மீது இரக்கமாயிரும். என் மனைவி மீது இரக்கமாயிரும். அல்லேலூயா. என் உறவினர்கள் மீது இரக்கமாயிரும். என் நண்பர்கள் மீது இரக்கமாயிரும். என் அருகில் வசிக்கும் குடும்பங்களின் மீது இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும். பாவியாகிய என் மீது இரக்கமாயிரும். அல்லேலூயா. ஆண்டவரே, உம் இரக்கத்திற்கு கெடு வைக்காமல் என் மனம் போல எனக்கு நாளை குறிக்காமல், ஆண்டவரே நீர் பொறுமையாய் உள்ளவராய் இருப்பதனால் நான் மனம் வருந்தி கண்ணீர் சிந்தி உம் இரக்கத்திற்காக உம்மை மன்றாடுகிறேன். ஆண்டவரே, என் முன்னோரின் மீது இரக்கமாயிரும். அவர்களது பாவங்களின் மீது இரக்கமாயிரும். என் முன்னோரால் ஏற்பட்ட கட்டுகளின் மீது இரக்கமாயிரும். அவர்களின் வழியாக வந்த சாபங்களின் மீது இரக்கமாயிரும். அவர்கள் செய்த தீச்செயல்களின் மீது இரக்கமாயிரும். என் முன்னோரின் எல்லா சந்ததிகள் மீதும் இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும். பாவியாகிய என் மீது இரக்கமாயிரும். அல்லேலூயா. விரும்புகிறவனாலும் அன்று, உழைக்கிறவனாலும் அன்று, இரக்கம் வைக்கும் கடவுளாலேயே எதுவுமாகும் என்ற இயேசுவே இரக்கமாயிரும். என் தேவைகளின் மீது இரக்கமாயிரும். என் விருப்பங்களின் மீது இரக்கமாயிரும். நான் செய்யும் வேலையின் மீது இரக்கமாயிரும். நான் வேலை செய்யும் இடத்தின் மீது இரக்கமாயிரும். என்னோடு வேலை செய்வோர் மீது இரக்கமாயிரும். வேலை செய்யும் நிறுவனங்கள் மீது இரக்கமாயிரும். அதன் உடைமைகள் மீது இரக்கமாயிரும். வியாபாரங்கள் மீது இரக்கமாயிரும். வருமானங்கள் மீது இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும். தாவீதின் மகனே இரக்கமாயிரும். பாவி என் மீது இரக்கமாயிரும். அல்லேலூயா. எனக்குண்டான அனைத்து சொத்துகளின் மீது இரக்கமாயிரும். நிலத்தின் மீது இரக்கமாயிரும். அதில் கிடைக்கும் விளைச்சல்களின் மீது இரக்கமாயிரும். அதில் செய்யும் விவசாயங்களின் மீது இரக்கமாயிரும். எனக்கு நீர் தந்துள்ள அனைத்து உயிரினங்கள், விலங்குகள், பறவைகள் மீது இரக்கமாயிரும். என் வீட்டிலுள்ள அனைத்து உடைமைகள் மீதும் இரக்கமாயிரும். எவனுக்கு இரக்கம் காட்ட விரும்புகிறேனோ
அவனுக்கு இரக்கம் காட்டுவேன். எவனுக்கு கருணை புரிய விரும்புகிறேனோ அவனுக்கு கருணை புரிவேன் என்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். எங்கள் பங்கு தந்தையின் மீது இரக்கமாயிரும். எங்கள் பங்கில் உள்ள கன்னியர்கள் மீது இரக்கமாயிரும். எங்கள் பங்கு மக்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். அனைத்து குருக்கள் துறவிகள் மீதும் இரக்கமாயிரும். எங்கள் ஆயர்கள் மீது இரக்கமாயிரும். கர்தினால்கள் மீது இரக்கமாயிரும். பரசர் மீது இரக்கமாயிரும். அனைத்து பொதுநிலை ஊழியர்கள் மீது இரக்கமாயிரும். அனைத்து தியான மடங்களின் மீதும் இரக்கமாயிரும். எல்லா தியான குருக்களின் மீதும் இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும். பாவியாகிய என் மீது இரக்கமாயிரும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமீன். மன்னிப்பு ஜெபம். ஆண்டவராகிய இயேசுவே, எங்கள் மேல் இரக்கம் வையும். எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களை தீர்ப்பிடாதேயும். எங்கள் மூதாதையர் எங்கள் சகோதர சகோதரிகள் வழிவந்த எல்லா குற்றம் குறைகளையும் பாவங்களையும் மன்னித்தருளும். எங்களுக்கு வரப்போகும் தண்டனையை விலக்கிவிடும். எங்களை உமது சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு உமது ஆவியால் எங்களை வழிநடத்தியருளும். ஆண்டவராகிய இயேசுவே, எங்கள் மேல் இரக்கம் வையும். எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களை தீர்ப்பிடாதேயும். எங்கள் மூதாதையர் எங்கள் சகோதர சகோதரிகள் வழிவந்த எல்லா குற்றம் குறைகளையும் பாவங்களையும் மன்னித்தருளும். எங்களுக்கு வரப்போகும் தண்டனையை விலக்கிவிடும். எங்களை உமது சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு உமது ஆவியால் எங்களை வழிநடத்தியருளும். ஆண்டவராகிய இயேசுவே, எங்கள் மேல் இரக்கம் வையும். எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களை தீர்ப்பிடாதேயும். எங்கள் மூதாதையர் எங்கள் சகோதர சகோதரிகள் வழிவந்த எல்லா குற்றம் குறைகளையும் பாவங்களையும் மன்னித்தருளும். எங்களுக்கு வரப்போகும் தண்டனையை விலக்கிவிடும். எங்களை உமது சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு உமது ஆவியால் எங்களை வழிநடத்தியருளும். ஆமீன். அன்பார்ந்தவர்களே, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற ஆண்டவரின் இறை வார்த்தையை நம்பி முழு நம்பிக்கையோடு தொடர்ந்து ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்கள் மன்றாட்டுகளை கேட்டு உங்களுக்கு தகுந்த நேரத்தில் பதிலளிப்பார். உங்களுடைய ஜெப கோரிக்கைகளை கீழே உள்ள கருத்து பகுதியில் எழுதுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம்.